தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவரை கட்டித்தர பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியானது அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்ற நிலையில் இந்த பள்ளியின் 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த பள்ளியின் சுற்றுச்சுவரானது இடிந்து விழுந்தது. அது மட்டுமல்லாமல் பள்ளியில் மழை பெய்தால் பள்ளி மைதானமானது மழைநீர் தேங்கி நின்று பள்ளிக்குள் மாணவ மாணவிகள் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. பள்ளியடைந்த நிலையில் ஒரு கட்டிடமானது இருந்து வருகிறது. இந்த கட்டிடம் மிகவும் சிதிலமடைந்து செடிகொடிகள் மண்டி இருந்து வருவதால் ஆபத்தான நிலை ஏற்படுகிறது. மட்டுமல்லாமல் பள்ளியின் சுற்றுச்சுவரை கட்டித்தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் மத்தியில் பெரும் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. உடனடியாக பள்ளியின் சுற்றுச்சுவர் மற்றும் மைதானம் ஆகியவற்றை சீர் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வித்யாபாரதி சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றுச்சுவர் இடிந்து முழுவதுமாக சிதிலமடைந்துள்ளது. அதை கட்டித்தருமானது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அறிவித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் சமூக விரோத செயல்கள் உள்ளே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் தமிழக அரசு உடனடியாக இதிலே தலையிட்டு பள்ளியினுடைய சுற்றுச்சுவரை கட்டித்தருமாறு தமிழுடன் பெற்றோரின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் சாதாரண மழைக்கு பள்ளியினுடைய வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்குள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள். ஆகவே தமிழக அரசு அதனுடைய பள்ளியினுடைய வளாகத்தை உயர்த்தி தந்து மாணவர்களுக்கு எவ்வித சிரமமின்றி அவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு ஆவணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றனர்.